நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி அப்ரூவ் ஆகுதுன்னு? ஹாய், திஸ் இஸ் ஆனந்த் ராஜேந்திரன். உங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கான கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் டேலண்ட் என்னன்றது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கலாம், இல்லைன்னா யாரும் செய்யாத விஷயம், அசாத்தியமான விஷயங்களை நீங்கள் செய்யறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய க்ரௌட் மாஸ் கேதரிங்கை வச்சு நம்ம பண்ணுறதாகவும் இருக்கலாம். இது மாதிரி மெஷரபிளான எந்த டேலண்ட்ஸாக இருந்தாலுமே வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற டேலண்ட்ஸ் எல்லாமே இதர் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையான்னு பார்ப்போம். நீங்கள் சப்மிட் பண்ணுற டேலண்ட்ஸை வேர்ல்ட் ரெக்கார்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் படி வெரிஃபை பண்ணி எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணிடுவோம். எல்லா கேட்டகரிக்குமே ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் இருக்கும். அது டைமிங்காக இருக்கலாம், மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், ரிப்பிட்டேஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இட்ஸ் மேட்டர்ஸ். இப்போ நம்ம சப்மிட் பண்ணுற டேலண்ட்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அஃபிஷியல் குளோபல் ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேஷன் நமக்கு வந்து. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது அப்படி கிடையாது. ப்ராப்பரான டிசிப்ளின், ப்ராப்பரான ட்ரைனிங், ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் நீங்களும் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆகலாம். அதுக்கு ஐஸ்ராக் கோஆர்டினேட் பண்ணும். நீங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆகணும்னாலும், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனுக்கு உங்கள் டேலண்ட்டை சப்மிட் பண்ணாலும் கான்டாக்ட் ஐஸ்ராக்.